ஹாமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம சுகாக்கு தான் 3 ஷாட் பார்க்க போகிறோம். அதப்போ நம்ம ஒரு பக்கம் கதல் கதை. நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டி ஒருத்தவங்களுக்கு பர்த்டே சுகாக்கு தான் 1 ஷாட் கேட்டிருந்தாங்க. நான் இந்த 3 ஷாட்டே அவங்களுக்கு டெடிகேட் பண்ணிடலான்னு ரெடி பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம பர்த்டே பேபிக்கு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. ஓகே, நம்ம இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் அவரை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க, அப்படியே சுகாவுக்கோ நெஞ்சில் கத்தி எடுத்து இறக்குற மாதிரி இருக்குது. 5 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நினைவு திரும்பாதா, நம்ம ஞாபகம் வராதா, நம்மளோடையும் நம்ம பையனோடையும் சந்தோஷமாக வாழ மாட்டாளான்னு. பட் நீங்களோ அப்படியே அவனை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டா மனுஷன் உடஞ்சி போயிடறாரு. இல்லை அப்படின்னு சத்தமாக கத்த, சார் என்னாச்சு, இது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சவுண்டு கேட்டு தான் சுகா அப்படியே சுற்றி முற்றி பார்க்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, அந்த கன் ஃபயர் ஆச்சுல, அப்போ ஜிமின் வந்து குறுக்க விழுந்து அவனுக்கு வந்து அடிபட்டிருக்குல்ல. ஸோ அதை பார்த்த பயத்தில் அலறி அடித்து நீங்கள் மயங்கி விழுந்திருப்பீங்க. சுகா உங்களை அப்படியே கையில் தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டான். பட் உங்களோட நினைவு எங்கே மறுபடியும் அதே மாதிரி அவனை கூட்டிகிட்டு போய் கிட்ட நிறுத்துன்னு சொல்லிடுவீங்களோங்கிற பயம் பதட்டம், அதுதான் கண்ணை மூடி உட்காந்தவனுக்கு அப்படி கனவோ நினைவோ அது வர பயந்து அடித்து தான் அவனும் முடியலன்னு கத்திட்டு இருக்கும்போது அங்கே உள்ளவங்களாம் சார் சத்தம் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ இந்த பக்கம் ஜேயோப் இந்த பக்கம் ஜேக்கின்னு வந்து நாச்சு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி உட்கார, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான் சுகா. அப்படியே 2 பேர் கையை பிடிச்சிக்கிறாங்க. பையன் எங்க அப்படின்னு சுகா கேட்க, ஹாஸ்பிட்டலில் வேணான்னு, குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னடா உனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது, எவ்வளவோ பார்த்து எல்லாம் பண்ணி இப்படி நடக்குதே கண்ணா, எதுக்கு தான் உன்னை இன்னொரு கல்யாணம் அப்படின்னு ஆரம்பிக்க, சுகா அப்படி நிமிந்து அவங்க அத்தையை ஒரு முறை தான் அவனும் அப்படியே அவள் கண்ணெல்லாம் ரெட்டாக முறைச்சி பார்த்ததுலேயே அவங்க ஒரு நிமிஷம் ஆடி போக, இப்போ அப்படியே பக்கத்தில் இருக்க அவங்க மாமாவோ, நீ அடங்கவே மாட்டியா, தேவையில்லாத எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ தேவையில்லாத பேசி தான் அந்த பாவத்தின் பலனாக தான் நம்ம பொண்ணு கஷ்டப்பட்டு நம்ம கைக்கு வந்து சேர்ந்துருக்கா. அப்போ கூட நீ அடங்க மாட்டில, அவள் வாழ்க்கையே எப்படி இருந்துச்சு, நீ ஒன்றால தான், எல்லாத்துக்கும் காரணமே நீ தான் அப்படின்னு அவர் திட்ட, ஆமாம் விடுங்க அப்படின்னு ஜேகேவும் சொல்லியிருக்க. சுகா எதுலேயுமே கலந்துக்காம தலையை குனிஞ்சு அப்படியே உட்காந்துருக்க. கண்ணுலேருந்து டியர்ஸ் கொட்டிக்கிட்டே இருக்குது. சும்மா நிறுத்துங்க, நான் ஒன்றும் அவன் வந்து அந்த பொண்ணு கூட வாழக்கூடாதுங்கிறதுக்காகலாம் இதை சொல்லலை. ஒரு காலத்தில் கோவம் இருந்துச்சு, என் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல இவ இருக்காளேன்னு. யாரோ ஒருத்தி அனாதை அப்படின்லாம் நினச்சந்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னைக்கு என் பிள்ளை எனக்கு திரும்ப கிடைச்சாலோ அப்போவே திருந்திட்டேன். என் பொண்ணுக்கு பட்ட கஷ்டத்தெல்லாம் நினச்சி நான் வருந்தி அழாத நாளே இல்லைங்க. நான் ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஏதோ ஒரு வாட்டி செய்ய போன தப்பு தான் என் பொண்ணை பிடிச்சி ஆட்டுதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் ஒன்றும் அதுக்காக சொல்லலை. ஐயான் பாவம் இல்லையா, அம்மா பக்கத்தில் இருந்தும் அவனால் அம்மானு கூப்பிட முடியல. எல்லா குழந்தைங்களும் அம்மா அப்பான்னு இருக்கும்போது அவளை பார்த்து ஏங்கி நிற்கிறத பார்க்க முடியலங்க. தோ இவன் இத்தனை வருஷமாக வாழ்க்கையே அப்படியே வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். இவனுக்கு ஒரு பிடிப்பு வேணாமா? அவளுக்கு எப்போ ஞாபகம் வர்றது? எனக்கு அந்த பொண்ணு மேலே இப்போ எந்த கோவமோ எதுவுமே இல்லை, வருத்தம் மட்டும்தான். அவளுக்கு நினைவே இல்லாத போது அவளை இவன் நெருங்க முடியாமல் வேதனைப்படுறதை என்னால் பார்க்க முடியலங்க. பெத்தா மட்டும்தான் பிள்ளையா? நான் இப்போ அந்த பொண்ணை என் பிள்ளையாக தான் நினைக்கிறேன். நான் வளர்த்த என் மருமகனையும் என் பிள்ளையாக தான் நினைக்கிறேன். என் கண்ணு முன்னாடி அவன் கஷ்டப்படும் போது என்னால் எப்படிங்க பார்த்துட்ருக்க முடியும்? முன்னாடி எப்படியோ, இப்போ நான் திருந்திட்டேங்க கண்ணா. நான் அப்படி சொல்லலைப்பா, உன்னை இப்படி பார்க்க முடியலடா அப்படின்னு சுகாவை அப்படியே அவங்க பார்க்க, சுகாவை அவங்கள இறுக்கி ஹக் பண்ணிட்டு, அத்தை என் வாழ்க்கையில் அவள் மட்டும்தான் அத்தை, அவளை தவிர என் வாழ்க்கையில் வேறு யாரும் வர முடியாது அத்தை, ப்ளீஸ் இன்னொரு தடவை அந்த வார்த்தையே வேணாம் அப்படின்ட்டு, என் வாழ்க்கை அவளோட மட்டும்தான் அப்படின்னு அதே திருப்பி சொல்லிகிட்டு இருக்கான். சரி ரிலாக்ஸாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் ஒரு பக்கம் ஜேகே ஒரு பக்கம் சமாதானப்படுத்துகிறாங்க. சுகாவோ, நீங்கள்லாம் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை கண்ணா உன்னை எப்படி விட்டுட்டு அப்படின்னு அத்தை தாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை அத்தை, நான் அவளை பார்த்துக்கணும் அவ்வளோதான், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அத்தையும் மாமாவையும் வலுக்கட்டாமல் அனுப்பி வைக்க, ஜேகேவையும் நீயும் போடா குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படிங்க. ஜேயோப்பும் ஜேகவும் இல்லை நாங்கள் இருக்கோம் அப்படிங்க. பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன். ஏண்டா தனியாகவே இருந்து எல்லாத்தையும் சுமக்கணும்னு நினச்சிட்டியா? இல்லைடா, எனக்கு இப்படி 2 தம்பிங்க இருக்கும்போது நான் ஏன் தனியாக இருந்து சுமக்க போகிறேன்? என் பொண்டாட்டி எனக்கு சும்மா இல்லைடா, சுகந்தான். அவளுக்கு நினைவு வர வரைக்கும் காத்திருப்பேன்டா. நிஜமாவே நீ கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க.
சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலேயே சுகா கிரேட், எவ்வளோ கிரேட்டுங்கிறத அவரே அப்படியே தன்னோட நினைவுகளை பின்னோக்கி எப்போ உங்களை பார்த்தாருன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. வாங்க நாமளும் கூட சேர்ந்து பார்த்துட்டு வரலாம். ஸோ சுகா வந்துட்டு இப்போ 10th படிச்சிருக்காரு. அவர் தான் ஸ்கூல் பீப்புள் லீடரும். எல்லாரையும் செக் பண்ணி உள்ள விட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ நீங்களும் அப்படியே குடுகுடுன்னு சாரி லீடர் கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னு உள்ளே போகிறீங்க. ஸோ ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து நீங்களும் திருன்னு முழிச்சு அப்படியே தேடி பார்க்குறீங்க உங்கள் ஃப்ரெண்டை தான். இன்னும் இந்த பையன் வரலையா, அச்சோ இவன் வந்துட்டான்னு நினச்சி நம்ம உள்ள வந்துட்டோம், சுச்சோ அப்படின்ட்டு மறுபடியும் பேக் எடுத்துகிட்டு போய் பின்பக்கம் வெளியே வந்து அவனுக்காக கேட்டுக்கிட்டே வெயிட் பண்ணி ஆரியன் வரும்போது உள்ளே வரீங்க. நீங்களும் ஆரியனும் உள்ளே வரும்போது மறுபடியும் வந்துட்டு ஸ்கூல் ப்ரேயரே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அதனால் கேட்கிட்டே எல்லாத்தையும் நிப்பாட்டி வைக்கிறாங்க. அங்கேயும் வந்துட்டு பீப்புள் லீடுங்கனால சுகா தான் வந்து எல்லாத்தையும் நிற்க வச்சு பார்த்துட்ருக்காரு, உள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக. ஸோ அப்போ அந்த மனுஷன் கண்ணில் நீங்கள் தான் படுறீங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடி தானே நீ உள்ளே போன அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே லீடர், நான் இப்போ தான் வரேன் அப்படின்னு. உனக்கு எதுவும் சிஸ்டர் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஐயோ இல்லையே லீடர், நீங்கள் யாரையோ பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன், எல்லோரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருக்கோம்ல லீடர், அதான் அப்படின்னு அவனையே கன்ஃபியூஸ் பண்ணிவிட. ஒருவேளை இருக்குமோ, சரி அப்படின்ட்டு அவனோ லேட்டாக வந்தவங்களாம் போங்க கிரவுண்டை சுற்றிட்டு உள்ளே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மனுஷன் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போக. நல்ல மனுஷனாக இருக்கார். ஒரே ஒரு ரவுண்டு வாடா, ஏன்டா இப்போ பார்த்தா லேட்டாக வர, அது லேட்டாகிடுச்சிடி அப்படின்னு அவன் சொல்ல. ஸோ 2 பேரும் சேர்ந்து அங்கே ஸ்கூலில் கிரவுண்டை சுற்றிட்டு அப்படியே வரீங்க. அப்போ நீங்கள் 8th தான் படிச்சிட்ருக்கீங்க, அவர் தான் 10th. ஸோ வந்துட்டு அந்த மனுஷன் அதுக்கப்புறம் அவங்கள நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பிகாஸ் அடிக்கடி இந்த மாதிரி வேலையை பார்க்குறீங்க. அவன் எப்போல்லாம் லேட்டாக வரானோ அப்போல்லாம் நீங்களும் ஸ்கூலில் வந்துட்டு பின்பக்கமாக வெளியே வந்து இப்படியே கேட்குள்ளே வர்றது, இதை அவரும் கவனிக்கிறாரு. சிரிப்பு தான் வருது அவருக்கு, சரியான வாளாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நாளாக உங்கள் மேலே அவருக்கு ஒரு ஈர்ப்பு. அந்த வயசில் அது என்னன்னு தெரில, லவ்வுங்கிற விஷயம் தெரியும், பட் இது லவ் தானான்னு தெரில. பிகாஸ் அவருக்கோ அம்மா அப்பா இல்லாதனால படிக்கணும், தான் முன்னேறணும், யாருக்கும் பாரமாக இருந்துடக்கூடாதுங்கிற கடமை உணர்ச்சி இருக்குது. ஸோ அதனால் அந்த மனுஷன் வந்துட்டு நல்லா படித்து பெரிய ஆள் ஆகிட்டு இவளை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும் உங்களை பற்றி அவர் +2 முடிக்கும் போது நீங்கள் யார் என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ தான் நீங்கள் வந்துட்டு யாரும் இல்லாதவங்க, ஸோ ஆஃபனேஜில் தான் வளர்றீங்க. எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் சரி அவளுக்கு எல்லாமுமா நாம இருக்கணும், ஏன்னா அவருக்கு அப்பா அம்மா இல்லை, என்னதான் இல்லாட்டியும் மற்றபடி சொந்த பந்தெல்லாம் இருக்காங்களே, சித்தப்பா சித்தி அத்தை மாமான்னு எல்லாம் இருக்காங்க, ஆனால் உங்களுக்கு தான் யாரும் இல்லை, ஒரு குடும்பத்தை இவளுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளை திறமையாக்கிக்கணும் அப்படின்னு அந்த மனுஷன் அவங்கள டிஸ்டர்ப்லாம் பண்ணலை. அவரோ அதுக்கடுத்தது காலேஜ் போகிறாரு, அங்கேயும் அப்படி தான் திறமையாக. ஸோ அவர் ஃபைனல் இயர் படிக்கும் போது நீங்கள் அதே காலேஜில் தான் ஃபஸ்ட் இயர் சேர்றீங்க. உங்களை பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ தன்னோட லவ்வை உள்ளுக்குள்ளே பொத்தி வச்சுருக்காரு. உங்கள் ஸ்டடீஸ் முடிகிற வரைக்கும் எதையுமே வெளியே காட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கரெக்டாக இருக்கார். அவங்க கூட தான் ஆரியான் வந்து இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கான். 2 பேத்தையும் பார்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. ஸோ அதனால் வந்துட்டு அவர் அதெல்லாம் பெருசாக இது பண்ணிக்கல. நீங்கள் யாரோடையும் அவ்வளோ ஆரியனை விட்டு பழகிறதும் கிடையாது. அதனால் அவருக்கு சரி கண்டிப்பாக இவ்வளோ ஒரு நாளைக்கு நம்ம வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல உங்களை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, உங்கள் ஸ்டடீஸ் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல குறிக்கோளாக இருக்கார். ஆனாலும் உங்களை பார்க்குறதுல யாருக்கும் தெரியாமல் உங்களை சைட் அடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன வேலைகள்லாம் பார்க்க தான் செய்கிறாரு. பட் அது உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஸோ இப்படி அவரோட ஸ்டடீஸ் எல்லாம் முடித்து அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு தன்னோட கம்பெனி எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாரு. அதில் நல்லா சக்ஸஸ் ஆகுறாரு. ஸோ டெவலப் பண்ணுறாரு. இந்த டைம் கரெக்டாக இருக்கும், அவள் ஸ்டடீஸ் முடிஞ்சதும் அவளை போய் பொண்ணு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கும் போதே உங்கள் ஸ்டடீஸும் முடிஞ்சதுமே நீங்கள் இதுக்கு மேலே வந்துட்டு அங்கேயே இருக்கக்கூடாது, நம்ம அங்கே இருந்ததுனால இத்தனை வருஷம் அங்கே இருந்துட்டு அவங்களுக்குலாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்படி வேலை தேடி வந்தது சுகாவோட கம்பெனிக்கு தான். சுகாவுக்கும் உங்களை பார்த்ததும் செம்ம ஹாப்பி. யாரை இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம், அவளே நம்ம கம்பெனிக்கு வந்திருக்கா. அவளுக்கு நம்மளை தெரியுமான்னு கூட தெரியல. ஃபஸ்ட்டு 2 பேரும் நல்லா பழகலாம், அதுக்கப்புறம் மெல்ல நம்ம லவ்வை சொல்லலாம் அப்படின்னு அந்த மனுஷன் நினச்சிக்கிறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களை பார்க்குறது ரசிக்கிறது இதெல்லாம் தாண்டி இப்போ உங்களை அப்படியே வந்துட்டு அட்மையர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே இன்டர்வியூக்கு வந்து உட்காந்துட்டு திரு முடிச்சிட்ருக்கீங்க. ஸோ சுகாவுக்கு உங்களை பார்க்கும்போது அந்த ஸ்கூல் டேஸில் நீங்கள் திருன்னு இருந்தது தான் ஞாபகம் வருது. அப்படியே உங்களை ரசித்து பார்த்துட்டுக்க எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சவுண்ட் கேட்குது. அவர் பிஏ தான். ஸோ உள்ளே வந்தவங்களோ சார் இன்டர்வியூக்கு எல்லாத்தையும் அனுப்பட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க எஸ் அதில் இந்த லாஸ்ட்டில் இருக்க பொண்ணு ஃபஸ்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே பாஸ், இந்த மாதிரி பாஸ் யாருக்குமே முன்னுரிமை கொடுத்ததில்லையே, யாராக இருக்கும், சரின்னு சொல்லிட்டு உங்க முன்னாடி மேடம் அப்படின்னு வந்து மரியாதையோடு நிற்க. எதே நான் மேடமா அப்படின்னு நீங்களே யாரையோ கூப்பிட்றாங்க போல் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்க. அவர் மறுபடியும் கூப்பிடும் போது தான் நம்மளை தான் கூப்பிட்றாங்களாங்கிற மாதிரி நானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. எஸ் மேடம், பாஸ் உங்களை உள்ளவர் சொன்னார். எது
என்னடா இது எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, லாஸ்ட்டில் இருக்க என்ன கூப்பிட்றாங்களே, என்னவா இருக்கும், ஒரு வேலை இல்லைன்னு சொல்ல போகிறாங்களோ. சச்சா, அப்படி சொல்கிறதுக்கு மொதல் ஆளாக கூப்பிடணும். சரி, இப்படியே மைண்ட் வாய்ஸ் ஓட்டாமல் போவோம் அப்படின்னு அப்படியே மெதுவாக எழுந்து அப்படியே போகிறீங்க. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்ட்டு கதை தந்துட்டு உள்ள வந்தா அப்படியே சுகர் சாஞ்ச பையனுக்கு உட்காந்து உங்களே குறுன்னு பார்த்துட்ருக்க அப்படின்னு நல்லா யோசிச்சுட்டு சீனியர் அப்படிங்கிறீங்க. பரவாயில்லையே, என்ன ஞாபகம்லாம் வச்சுருக்கியா அப்படின்னு சுகா கேட்டதும், என்ன சீனியர் இப்படி கேட்டுட்டீங்க, உங்களை போய் ஞாபகம் இல்லாமல் இருக்குமா, நம்ம காலேஜ்லேயே நீங்கள் தானே பெரிய படிப்ஸு, பெரிய பழம் அப்படின்னு சொல்ல டக்குன்னு வாய் தவறி நீங்கள் வளர்னதை பார்த்துட்டு சுகாவோ எது அப்படின்னு பார்க்க ஐயோ போச்சு அப்படின்ட்டு இல்லை நீங்கள் பெரிய ஞானப்பழம்னு சொல்ல வந்தேன். எவ்வளோ அறிவு, எப்போ பார்த்தாலும் புக்கும் கையுமா அலைவீங்க, படிஞ்சு வாரின தலையும் அப்படியே ஒரு கண்ணாடின்னு நீங்கள் எப்போவுமே புத்தக புழுவால் தெரியுவீங்க. அதை சொன்னேன். ஆனால் எனக்கே உங்களை பார்த்ததும் சடனாக தெரியாத அளவுக்கு இவ்வளோ சேஞ்சஸ் அப்படிங்கிறீங்க. அப்படி என்ன சேஞ்சஸ், என்னை நீ நோட் பண்ணியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவரோ தன்னைத்தானே பார்த்துட்டு, பரவாயில்ல இவ கண்ணில் நம்ம பட்டிருக்கமா, நம்மளை இவ பார்த்துருக்கலாங்கிற மாதிரி கேட்க, ஏன் சீனியர், ஸ்கூல்லேயும் சரி நீங்கள் காலேஜ்லேயும் சரி நீங்கள் தானே டாப்பு, எப்போவுமே படிப்புன்னு அப்படியே சின்சியர் சிகாமணியாக புக்கும் கையுமா தெரிவிங்க, நான் பார்த்துருக்கேன் சீனியர். ஆனால் அப்போல்லாம் அப்படியே ஒன்றும் தெரியாத அம்மாஞ்சி மாதிரி இருப்பீங்க, இது ஐ மீன் அம்பி மாதிரி இருப்பீங்க. இப்போ என்ன ரெமோ மாதிரி இருக்கீங்க. ஓ அப்படியா இருக்கேன். ஆமாம் சீனியர், எனக்கே அடையாளம் தெரியலன்னா பார்த்துக்கோங்களேன், செம்மையாக இருக்கீங்க. இந்த ஹேர் ஸ்டைலும் அந்த கோட் ஷூட்டும் ஐயோ செம்ம, நீங்கள் சூப்பராக இருக்கீங்க அப்படி இப்படின்ட்டு நீங்கள் உங்களை மறந்து அவனை அப்படியே பார்த்து பாராட்ட அந்த மனுஷனுக்கோ பாரா நம்மளை இந்தளவுக்கு கவனிச்சிருக்காளா அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு குறுகுறுப்பு யாருக்கு தான் இருக்காது. தான் விரும்புகிற பொண்ணு தன்னை பற்றி இந்த அளவுக்கு சொல்லும் போது நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் சொல்கிறீங்க, பட் அந்த மனுஷன் மனசுக்குள்ளே ஏதுதான் நினைக்கிறாரு. அப்படியே உங்களை ரசித்து பார்த்துட்ருக்க. அப்புறம் சீனியர் சொல்லுங்கள், இது உங்கள் கம்பெனியா, நான் கூட யார் கம்பெனியோ வேலை கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பயந்துக்கிட்டே வந்தேன், என் குவாலிஃபிகேஷன் அப்படி சீனியர், நம்மளை பற்றி தான் தெரியுமே அப்படிங்க. அவனும் சிரிச்சிட்டு வாள் நீ இன்னும் அப்படியே தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ இல்லையே சீனியர், வளர்ந்துருக்கேன் தெரியல, அவ்வளோ குள்ளமாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நின்றுங்க சுற்றி பார்க்க. அவருக்கோ சிரிப்பு வருது. அப்படி சொல்லலை, இன்னும் இந்த சேட்டை அதுக்கு கூடவே பிறந்தது. சரி உட்காரு, உன்னோட ஃபைல் அப்படின்னு கை நீட்ட, இந்தாங்க சீனியர் பாருங்கள் அப்படின்னு கொடுக்குறீங்க. அதை எடுத்து பார்த்துட்டு குட், சரி ஓகே, உனக்கு இங்கே நான் சீக்கிரம் நல்லதாக ஒரு வேலையை போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ சீனியர் செம்ம ஹாப்பி. பயந்துட்டே வந்த சீனியர், பெருசாக ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை, பேக்ரவுண்டுன்னு எதுவும் கிடையாது, இப்போல்லாம் வேலைக்கு வந்தால் சிபாரிசு முக்கியமாச்சே, எவன் வேலை கொடுப்பான்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை, எனக்கு இப்படி ஒரு இழிச்ச வாய மாட்டுவீங்கன்னு நினைக்கவே இல்லை. எது மனசில் நினைக்கிறீங்களோ அதை ஓப்பனாக பேசுகிற பழக்கம் உங்களுக்கு எது அப்படின்னு பார்க்க, ஐ மீன் சிரிச்ச வாய், எவ்வளோ ஸ்மைலி, கம்மி ஸ்மைல், அவ்வளோ அழகு அப்படின்னு கட்டாக்கெலாம் எடுத்து அவர் ஐஸாக வைக்க அந்த மனுஷனுக்கோ அடியே உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசினா போதும், என் சொத்தை ஃபுல்லாக உன் பக்கத்தில் நானே எழுதி வச்சுட்டு உட்காந்துருவேங்கிற மாதிரி அந்த மனுஷன் சிரிச்சிட்டு, சரி அப்புறம் எப்போ ஜாயின் பண்ணுறீங்க? ஐயோ நீங்கள் சொன்னால் இப்போவே ஜாயின் பண்ணிக்கிறேன் சீனியர், அப்படி என்ன வேலை தர போகிறீங்க அப்படின்ட்டு ஆர்வத்தோட கேட்க, என்னோடய பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவர் டக்குன்னு கேட்க, அப்படின்னு அப்படியே முழிக்கிறீங்க. என்ன ஜாப்னு தெரிஞ்சு தானே வந்த? அது இன்டர்வியூ நடக்குதுன்னு சொன்னாங்க, அவ்வளோதான் சீனியர், யார் என்ன எதுவும் தெரியாமல் தான் வந்தேன். ஆனால் திடீர்னு எனக்கு அவ்வளோ எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தந்தா தெரிஞ்சுக்குவேல்ல, என்னோடய பிஏ இருக்கார், அவர்கிட்ட எல்லாத்தையும் கற்றுக்கோ, நீயும் ஒரு பிஏவாக இருந்துட்டு போ. எத்தனை பிஏ? இவ்வளோ பெரிய கம்பெனியை கட்டி ஆள்றவர், 2 பிஏ கூட வச்சுக்கலாட்டி எப்படி? ஓகே சீனியர், நீங்கள் சொன்னால் சரி. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறதும், ஐயா வேலை கிடச்சிச்சு, சந்தோஷமாக தாங்கலை, அப்படியே குஷியாக இருக்கீங்க. அவனும் அப்படியே, அப்புறம் என்ன சீனியர், அது லைஃப்லாம் எப்படி போகுது? அதுக்கு என்ன சீனியர், அது பாட்டுக்கு போகுது. ஓ ஏன் இவ்வளோ சோகமாக சொல்கிற, எனி ப்ராப்ளம் அப்படின்ட்டு அவனுக்கு பதறது. கொஞ்சம் நீங்கள் முகம் சுகந்தாலும் அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த மனுஷனும் அப்படியே கேட்க, அது
அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர், நல்லா தான் இருக்கேன். யாரையும் லவ் எது ஐ மீன் சிங்கிளா இல்லை மேரிடு? ஐயோ சீனியர், இப்போவே வா கல்யாணம்? இல்லை சீனியர், நானே சின்ன பொண்ணு, சிங்கிள் தான் சீனியர் இப்போ வரைக்கும். ஓ சரி, சரி சீனியர், நான் அப்போ வரட்டுமா? எப்போலேருந்து ஜாயின் பண்ணணும்? பிஏ சொல்லுவார், அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் அப்படியே வந்துட்டு உங்களை பார்த்த சந்தோஷத்துலேயே அவ்வளோ குஷியாக இருக்கார். வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவருக்கும் உங்கள் நினப்பாக தான் இருக்குது, எப்படா மறுநாள் ஆஃபீஸ் வருவீங்க அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் வந்ததுலேருந்து உங்களையும் இதை ரசித்து பார்க்குறாரு. உங்களுக்கு தெரியாமல் அவங்கள உறுத்தாத அளவுக்கு சைட் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தான் ஒன்றுமே தெரியல, அதை இன்னொரு பிஏ இருக்கார்ல, அவர் தான் எல்லாமே சொல்லித்தராரு. அதையெல்லாம் கேட்டு கேட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிறீங்க. என்னதான் படிப்பு அவ்வளோவா வல்லாட்டியும் எந்த விஷயத்தையும் டக்குன்னு பழகிக்கிற அளவுக்கு திறமை உள்ள பொண்ணு தான். ஸோ அவர் கூட இருக்கிறது அந்த நிமிஷத்தை அவர் ரசிக்கிறாரு. அதனால் உங்களுக்கு தெரியுது தெரியல, தானே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கூடவே வச்சுக்கணுங்கிறதுல ரொம்ப இதாக இருக்கார். ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட், அதை தானே பில்ட் பண்ணணும். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லலான்னு இவர் கொஞ்சம் கொஞ்சம் லேட் பண்ணுறதே பெரிய லேட் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாமல் போச்சு. ஸோ அந்த மனுஷன் அப்படியே வந்துட்டு அவங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களோட இப்படி வாழ்நாள் பூரா உங்கள் கையை கோத்துட்டு நடக்கணுங்கிற ஆசை அவருக்குள்ளே அதிகமாகுது. ஸோ அந்த டைமில் தான் இப்போ வந்துட்டு ஜே ஒய்ஃபாக இருக்காங்களா, அவங்கள தானே வந்துட்டு சுகாவுக்கு வந்து பொண்ணு பேசியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அத்தை கேட்க ஆரம்பிக்க, அப்போ தான் சுகா ஓகே, ஐயோ வீட்டில் கல்யாணம் பேசியிருக்கிறாங்களேன்னு கட் அண்ட் ரைட்டாக அது நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அத்தை, சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா இல்லாதவங்கள அம்மா அப்பாவாக வளர்த்தவங்க நீங்கள் தான். நான் அதனால் உங்களை அம்மா அப்பா மாதிரி தான் நினச்சேன். அது மட்டும் இல்லை, பாப்பாங்களை நான் என் தங்கச்சிங்களாக தான் நினைக்கிறேன். நான் அவங்க மேலே அந்த மாதிரி எண்ணத்தில் பழகலை. நான் ஒரு பிரதர் சிஸ்டர் மாதிரி தான் நாங்கள் பழகியிருக்கோம். தயவுசெய்து எங்கள் கிட்டே அப்படிலாம் பேசாதீங்க அத்தை. உங்கள் மனசை புண்படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க அத்தை. நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அவளை தான் கட்டிக்குவேன், அவளை நான் கூட்டிகிட்டு வரேன், பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு எல்லாத்துட்டையும் பேசி கொஞ்சம் வீட்டில் இதாக தான் இருக்குது. ஸோ சுகா அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு உங்ககிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காரு. பிகாஸ் இன்னும் உங்ககிட்டே லவ் சொல்லலை, அதுக்குள்ளே வீட்டில் மட்டும் சொல்லிட்டாரு, எப்படியும் ஒத்துக்குவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். ஸோ வீட்லேயுமே கொஞ்ச நாள் வந்துட்டு எல்லோரும் ஒரு மாதிரி சோகமாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஆசைப்பட்டது சுகா வந்துட்டு அவங்க பொண்ணை கட்டிக்கணும்னு அத்தைக்கோ பெரிய ஆசையாக இருந்திருக்கும். வேற ஒரு பொண்ணை கட்டிக்க போகிறேன்னு சொல்கிறத அவங்களால ஏற்றுக்கவே முடியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வரட்டும் பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ சுகாவும் வந்துட்டு அந்த பொண்ணுக்குன்னு யாரும் இல்லை, நம்ம தான் இனிமேல் என்னவாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னதை கேட்டு அவ்வளோதான். இன்னும் அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பணத்தாசை பிடிச்சவங்க தான். என்ன சொல்கிற நீ, ஏதோ ஒரு பொண்ணுன்னு சொன்னேன், சரி பரவாயில்லன்னு பார்த்தா அனாதைங்கிற, எந்த சொத்து பத்து ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு எப்படி இதை நாங்கள் ஒத்துக்கிறது அப்படி இப்படின்னு சித்தி கூட எதுவும் சொல்லலை. அத்தை தான் கொஞ்சம் அப்படி ஓவராக பேசுகிறாங்க. ஸோ சுகாவோ கட்டன் ரேட்டாக, இங்கே பாருங்கள் அத்தை, இந்த பணம் காசு அதெல்லாம் எனக்கு இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. அது மட்டும் இல்லை, நான் கட்டிக்க போகிறவளுக்கு நான் தான் டவுரி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அவங்கக்கிட்டேருந்து வாங்கணும்னு நினைக்கல. நான் நல்லா ஆம்பளை, என்னால் உழைக்க முடியும். அது மட்டும் இல்லை, எனக்கு அவளை சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். அவளுக்கு யாரும் இல்லைங்கிறது குறையே இல்லாமல் எல்லாமா நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்க, வளர்த்த பாசம் வந்துட்டு அவங்களால முடியல. சரி ஓகே, அவன் அழுகும் போது அவனும் வந்துட்டு அந்த வீட்டில் சம்மதம் சொல்கிற வரைக்கும் சாப்பிடாமல் சுற்றிக்கிட்டு அப்படியே தூங்காமல் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. சரி கண்ணா, உன் இஷ்டம் தான், எங்கள் விருப்பம் அப்படின்ட்டு ஒரு வழியாக ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சுகாவோ வந்துட்டு உங்ககிட்ட தன்னோட லவ்வை வந்துட்டு சொல்லலாம் அப்படின்னு அந்த மனுஷன் நினைக்க, பட் லவ்வை சொல்கிறதுக்கான சமயமே அமைய மாட்டேங்குது. சொல்லணும்னு நினைக்கிறாரு, அவரால் சொல்ல முடியல, ஏதோ ஒன்று தடுக்குது. ஒரு வழியாக அவங்கக்கிட்ட வந்துட்டு பேசணுங்கிறத அன்றைக்கி ஈவினிங் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. ஸோ ஒன் டே வந்துட்டு நீங்கள் அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லோரும் கிளம்பும்போது நீங்களும் அப்படியே உங்கள் பேக் எடுத்துகிட்டு போது ஒன்ஸ் அகெயின் ஹீரா அப்படின்னு கூப்பிட்றாரு. எஸ் சீனியர் அப்படின்னு திரும்புறீங்க. உங்ககிட்ட கொஞ்சம் நான் தனியாக பேசணும் அப்படிங்க. பேசலாமே சீனியர், இப்போ யாருமே இல்லை ஆஃபீஸில் அப்படிங்க. இல்லை இங்கே வேணாம், ஏதாவது ஒரு காஃபி ஷாப் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஓகே சீனியர் அப்படின்ட்டு 2 பேரும் இப்போ கிளம்பி போகிறீங்க. ஸோ ஒரு பீச் ரெசார்ட்டில் அப்படியே வந்துட்டு அந்த பீச்சில் அப்படியே கால் நினச்சிட்டு நீங்கள் விளையாண்டுட்டே நிற்கிறீங்க. ஸோ சுகாவோ விளையாடுறவங்களையே ரசித்து பார்த்துட்டு இருக்க, நீங்கள் திடீர்னு சீனியர் அப்படின்ட்டு குடுக்குன்னு அவன் பக்கத்தில் வரீங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான்.
அட வாங்க சீனியர், இப்படி வேடிக்கை பக்கவா வந்தீங்க, வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி குடுன்னு தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போக. இல்லை வேணாம், ட்ரெஸ் ஈரமாயிரும். அட தண்ணின்னா நனையத்தான் செய்யும், இங்கே வாங்க சீனியர், எவ்வளோ நல்லா வருது அலை, இதில் கால் வைக்காமல் ஓரமாக நின்று பார்த்துட்ருக்கீங்களே, என்ன மனுஷன் நீங்கன்னு பிடிச்சி அவனை தள்ளி விட்டு நீங்களும் உளுந்து பிறண்டுன்னு அப்படியே ஜாலியாக விளையாண்டுட்டுருக்க. சுகாவும் உங்களே பார்த்துட்டு, இங்கே இப்போ நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ சந்தோஷமாக இருக்கியாவா, அப்படி ஒரு ஹாப்பி ஜாலியாக இருக்குது சீனியர், தேங்க்யூ சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவளுக்கு ஞாபகமே வருது. டக்குன்னு அப்படியே வந்துட்டு நீங்கள் அவர் பக்கம் திரும்பி, ஆமாம் சீனியர், நீங்கள் ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக பேசணும்னு சொன்ன மாதிரி ஞாபகம், ஆனால் அதை விட்டுட்டு இங்கே என்ன கூட்டிகிட்டு வந்து தண்ணியில் நினச்சி விளையாண்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. எது நான் நினச்சேனா அப்படின்னு அந்த மனுஷன் பார்க்க, பின்ன நானா அப்படிங்கிறீங்க. அடிப்பாவி அப்படின்ட்டு அவரை பார்க்க, சும்மா சீனியர், சரி விடுங்க, சொல்லுங்கள் என்ன என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குறீங்க. அது அப்படின்ட்டு அவர் எழுந்து நிற்க நீங்களும் அவர் கையை பிடிச்சி அப்படியே எழுந்திருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அப்படியே கையை நீங்கள் எடுக்க போகிறீங்க. அவர் கையிலேருந்து உங்கள் கையை பிரிக்க விடாமல் அப்படியே அழுத்தமாக பிடிச்சிருக்க. சீனியர் அப்படின்னு பார்க்குறீங்க. அது இப்போது இந்த நிமிஷம் நீ ஹாப்பியாக இருக்கில்ல அப்படிங்கிறாரு. ஆமாம் சீனியர், அதே மாதிரி லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். புரியல சீனியர். இல்லை, இப்படி உன் கையை பிடிச்சிட்டு சந்தோஷமாக இந்த நிமிஷம் இருக்கிற மாதிரி வாழ்நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கணும். நான் சுற்றி பழிச்சு பேச விரும்பலை, நேரடியாகவே சொல்லிடுறேன். எனக்கு வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க, எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற அப்படிங்க. டக்குன்னு அவர் கையிலேருந்து உங்கள் கையை உருவுறீங்க. அந்த மனுஷன் என்னாச்சு அப்படின்னு பார்க்க, சாரி சீனியர், எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை அப்படிங்கிறீங்க. இட்ஸ் ஓகே, எனக்கு புரியுது, அதெல்லாம் ஓகே தான். நான் உன்கிட்ட இப்போது என் லவ்வை சொல்லியிருக்கேன். உனக்கு எப்போ ஓகேவோ சொல்லு, டேக் யூர் ஓன் டைம். உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சொன்னால் போதும், உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்குறீங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் சரி வெயிட் பண்ணுவேன், எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அப்படியே ஒரே பார்த்துட்டு, ஏன் எனக்கு உங்களை பிடிக்காமல் போச்சு அப்படிங்கிறீங்க. என்ன? இல்லை சீனியர், உங்களே பார்த்து லவ் பண்ணியிருக்கலாம். இல்லை புரியல. ஆமாம் சீனியர், நான் ஒருத்தனை லவ் பண்ணேன். எது? அப்படியே சுகாவுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. நீ லவ் பண்ணியா? அன்னைக்கு நான் கேட்டப்போ சிங்கிள்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ சிங்கிளாக தானே சீனியர் இருக்கேன், அதைத்தான் சொன்னேன். இல்லை புரியல, என்ன சொல்கிற? ஆட என்ன சீனியர், நீங்கள் சின்ன வயசுலேருந்து என் கூடவே சுற்றுவானே ஆரியன், நானும் அவனும் ஒன்றா தான் அந்த ஆஃபனேஜில் ஒன்றா தான் வளர்ந்தோம், 2 பேருமே அர்பன் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது தெரியும். ஆமாம் சீனியர், அவன்தான், அவனும் நானும் தான் சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே சுற்றிட்டு இருந்தோம். ஒரு ஏஜுக்கு மேலே எனக்கு அவன் மேலே அப்படி ஒரு லவ். நானும் அவன்கிட்ட என் லவ்வை சொன்னேன், அந்த நாயும் ஊன்னு சொன்னிச்சு. 2 பேரும் ஒன்றா தான் சேர்ந்து சுற்றணும். அதான் உங்களுக்கே தெரியுமே, காலேஜில் நாங்கள் சுற்றாத இடம் இல்லை. நான் எங்கே அதை பார்த்தேன்? நீ அவனை நல்ல ஃப்ரெண்டு இல்லை நினச்சேன் அப்படின்னு சுகாவுக்கு மனசெல்லாம் வலிக்குது. கண்ணில் டியர்ஸ் இப்போ வரவா அப்போ வரவான்னு இருக்குது. பட் அடக்கிக்கிட்டு அந்த மனுஷனும், ஓ அப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சேன் அப்படிங்கிறாரு. அட போங்க சீனியர், எல்லோரும் அப்படி தான் நினச்சிருக்காங்க. ஆனால் நான் அவனை அவ்வளோ லவ் பண்ணேன், அந்த நாயும் தான் லவ் பண்ணான். 2 பேரும் ஒன்றா தான் காலேஜ் முடித்தோம். முடித்ததுக்கப்புறம் இப்போது அவன் ஒர்க்குன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போனவன் தான், ஆளையே காணோம். என்னோடய நம்பரையும் பிளாக் பண்ணிட்டான். அவன் எங்கே இருக்கானே தெரியல சீனியர். நானும் தேடாத இடம் இல்லை. ஃபாரினில் நான் எப்படி போய் தேட முடியும்? இங்கே எனக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் தேடினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் வெளிநாடு போயிட்டான்னு. என்கிட்ட கூட சொல்லலை. ஆனால் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு போனனால எனக்கு விஷயம் தெரியும். ஆனால் எங்கே இருக்கான் எப்படி எதுவுமே தெரில. அவனை தேடி கண்டுபிடிக்கணும் சீனியர். நானே அதனால தான் உங்கள் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன். நான் வேலை பார்த்துக்கிட்டே அப்படியே அந்த அமௌண்ட்டை வச்சு வெளிநாட்டுக்கு போகணும், அவனை கண்டுபிடிக்கணும்னு. சீனியர், தப்பாக நினைக்கலன்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா?
என்ன அப்படின்னு பார்க்க, அவனை கண்டுபிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு அவன்கிட்டே போய் கேட்குறீங்க. சுகா லவ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஏதோ கல்யாணம் பண்ணிக்க கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. ஸோ அந்த மனுஷனுக்கும் உள்ளுக்குள்ளே எல்லாம் நொறுங்கி போன மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு ரண வேதனையாக இருக்குது. தான் லவ் பண்ணவன் இன்னொருத்தனை லவ் பண்ணுறேன்னு சொல்லாமல் அவனை கண்டுபிடிச்சி வேற தாங்கிட்டே கேட்குறானேன்னு. அந்த மனுஷனும் ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். ஸோ சரி ஓகே, நான் உனக்காக எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ தேங்க்ஸ் சீனியர் அப்படின்னு குடுகுடுன்னு வந்து அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் என்னமோ சர்வசாதாரணமாக தான் இருக்கீங்க, அவருக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு அவங்கள அப்படியே ஓ சரி அப்படின்னு நகர்த்தி விட, ஓ சாரி சீனியர் அப்படின்ட்டு நீங்கள் அப்புறம் நீங்கள் ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்கல்ல சீனியர் அப்படிங்க. அந்த மனுஷனும் அதான் என் மேரேஜ் விஷயம் வீட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க, அதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கலான்னு. நீ ஜாலியாக இருக்கிற, அது எனக்கு பிடிச்சிருந்தது, நீ சிங்கிள்னு நினச்சி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல. ஓ சாரி சீனியர், ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, நீங்கள் செம்ம ஹேண்ட்ஸம், ரொம்ப நல்லவர், உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். யாருக்கு கொடுத்து வச்சுருக்கோ, ஏன் அந்த கொடுத்து வச்சுவ நீயா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு அவர் அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, வெளியே சொல்லலை. நீங்களும் அதை வந்துட்டு ஜாலியாக தான் எடுத்துக்கிறீங்க. அவர் எப்படியும் உங்களுக்காக அவனை கண்டுபிடிச்சி கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கீங்க. அந்த மனுஷனும் சரி, அவனை பற்றின டீட்டெயில்ஸ் என்னவோ அதை கூட நான் அதை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கொடுத்து அவனை பற்றி விசாரித்து சீக்கிரமே சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. ஓகே சீனியர், அவனை பற்றி என்ன, என் கூட தான் அந்த இதில் இருந்தான் ஆசிரமத்தில், அப்புறம் அவன் நேம் ஆரியன் அப்படி இப்படின்னு அவனோட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து இது போதுமா சீனியர் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போதைக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இது போதும், மறுபடியும் ஏதாவது தேவைப்பட்டா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசே இல்லாமல் தான் வீட்டுக்கு வராரு. ஆனால் வீட்டில் யாருக்கிட்டேயும் அதை ஷேர் பண்ணிக்கல. ஸோ அவரும் வந்துட்டு உங்களை பற்றி வீட்டில் எல்லாத்திட்டையும் சொல்லியிருக்காரு, இப்போதைக்கு வேணாம் நானே சொல்கிறேன், அப்போ அவளை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இப்போ கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் வந்துட்டு எங்கே நீங்கள் வந்து லவர் கட்சாக போயிடுவீங்க. இவருக்கு கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களை தவிர வேறு யாரையும் ஒரு மனசால் கூட நினைக்கல. ஸோ அதனால் கல்யாணம் சொல்லி வீட்டில் இது பண்ண கம்பல் பண்ணுவாங்களேன்னு இப்போதைக்கு எதையோ சொல்லி சமாளித்து வைக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அவரை பார்க்கும் போதெல்லாம் டெய்லியும் சீனியர் ஏதாவது தகவல் கிடச்சதா அப்படின்னு ஆவலோடு வந்து நிற்க, அந்த மனுஷனுக்கு தான் ஒவ்வொரு நாளும் அப்படி ரணவேதனையாக இருக்குது. இல்லை இன்னும் கொஞ்சம் நாளாக கண்டுபிடிச்சிருவேன், தேடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மனுஷன் ஒன்றும் வாய் வார்த்தையாக சொல்லலை, உண்மையிலேயே எல்லார்கிட்டையும் அவனோட ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் கொடுத்து விசாரிக்க தான் செய்கிறாரு. அவருக்கு தெரிஞ்ச அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கொடுத்து இவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஒரு வழியாக அவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான் அப்படிங்கிறதும் அவன் எந்த இடத்துல இருக்காங்கிறதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அதை சுகாவுக்கு வந்துட்டு என்னை கண்டுபிடிச்சதை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை இவன் கூட அவங்கள சேர்த்து வைக்கிறத நினச்சி வருத்தப்படுறதான்னு தெரில, இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ உங்களை அப்படியே கூப்பிட நீங்கள் ஒர்க்கில் இருந்து சீனியர் அப்படின்ட்டு உள்ளே வரீங்க. உனக்கு ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்ட்டு கடற்கடன் கிட்ட வந்து ஆரியனை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு சந்தோஷமாக கேட்குறீங்க. குட் நியூஸ்னாலே அதானே கரெக்டாக சொல்கிறா அப்படின்ட்டு அப்படியே உங்களை இயலாமையோடு பார்க்குறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவருக்கு, இருந்தாலும் அப்படியே சிரிக்க ட்ரை பண்ணி எஸ் ஆமாம் ஓ ஆளை கண்டுபிடிச்சாச்சு, அவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான். ஆஸ்திரேலியாவில் உட்காந்துருக்க அந்த நாய், அவனை அடித்து இழுத்துட்டு வரணும் சீனியர், நீங்கள் போய் இல்லை நானும் வரேன் சீனியர், என்னையும் கூட்டிகிட்டு போகிறீங்களா, அவனை பார்த்து 4 வார்த்தை நாக்கப்படுங்க மாதிரி கேட்கணும் அப்படி இப்படின்னு நீங்கள் பாட்டுக்க பேச. ஓகே சரி நம்ம போகலாம், ஆனால் இன்னும் சரியாக அவன் எந்த இடத்துல இருக்கான்னு தெரில, நம்ம அங்கே போயிட்டு அதை விசாரிச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. ஓகே சீனியர், நீங்கள் எப்போ சொன்னாலும் நான் ரெடி. பாஸ்போர்ட்லாம் இருக்கா? அது அவன் வெளிநாடு போயிட்டான்னு சொன்னதுமே எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், போகிறதுக்கு தான் எங்கே போகிறேன்னு தெரியாமல். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீசாக்கெலாம் அவர் தான் ஏற்பாடு பண்ணுறாரு. ஸோ 2 பேத்துக்குமே வீசா ப்ராசஸ்லாம் இருக்குது. அந்த மனுஷனும் நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வீசா வந்து நான் ரெடி பண்ணுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் லவ்வர்ஸ் மாதிரி சேட் பண்ண வேண்டியது இருக்கும் எல்லாம் வீசாவுக்காக. அது ஆமாப்பா உடனே வேணும்னா அப்படி தான் கிடைக்கும், அதான் ஓ அப்படின்னு சொல்லிட்டு சரிண்ணா அப்படியே வந்துட்டு 2 பேரும் லவ்வர்ஸ் சேட் பண்ணுற மாதிரி பேசிக்க ஆரம்பிக்கிறீங்க. சுகாபோ லவ்வர்ஸாக வந்து நடிக்கலாம் இல்லை, உண்மையிலேயே ஒரு மனசில் என்ன இருக்கோ அதெல்லாம் தான் அவங்கக்கிட்ட பேசுகிறாரு. உங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே என்ன இவர் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு தோணினாலும் இல்லை அவர் தான் சொன்னார்ல வீசா கிடைக்கிறதுக்கு சும்மா கப்பல் சேட் மாதிரி, சேச்சே அப்படிலாம் இருக்காது, ஜஸ்ட்டு ஒரு இதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. பட்
ஆரியனோட நீங்கள் கூடவே இருந்திருப்பீங்க. அப்போல்லாம் கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷையோ அவங்ககிட்ட இந்த மாதிரி பேசினதோ எதுவுமே கிடையாது. இது புதுசாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்குமே. அவர்கிட்ட ஏன் இப்படிலாம் தோணுது அப்படின்னு உங்களுக்கே தோண ஆரம்பிக்குது. பிகாஸ் நாளாக சேட் அதிகமாகுது. அவரோட சேட்டுக்கு நீங்களே வந்துட்டு எப்போ பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த மனுஷனும் வந்துட்டு மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறோம், எனக்கு புரியுதா, பார்க்கலாம், ஏதாவது அவனை போய் பார்க்குற வரைக்குமாவது ஒரு சான்ஸ் நமக்கு கிடச்சிடாதா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மனுஷனும் இருக்கார். ஸோ அதுக்குன்னு அட்வான்டேஜும் எடுத்துக்கல, லிமிட்டில் தான் இருக்கார். ஸோ எப்போவும் நார்மலான ஒரு கான்வர்சேஷனோடு சேர்ந்து கொஞ்சம் உங்களை சரியாக்குற மாதிரி கொஷின்ஸ்லாம் பண்ணவும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்படியே தான் வந்துட்டு நாட்கள் நகருது. வீசா ப்ராசஸும் வந்துட்டு ஓகே ஆகுது, 2 பேத்துக்கும் கிடைக்குது. ஸோ வீட்டில் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு சொல்லிவிட்டு உங்களை தான் கூப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறாரு. ஸோ ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் அவர் கையை பயத்தில் இறுக்கி பிடிச்சிக்க, நான் இருக்கேன், பயப்படாத அப்படின்னு அந்த மனுஷன் எந்த நேரத்தில் உங்களுக்கு ஆறுதல் சொன்னாரோ அவர் மட்டுமே உங்கள் கூட இருந்து உங்கள் லைஃப் ஃபுல்லாக பார்த்துக்கிற அளவுக்கு அந்த மனுஷனோட நிலமை இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்குவீங்க. அப்படியே வந்துட்டு நீங்களோ சீனியர் பயமாக இருக்குது சீனியர், வடி வரையெல்லாம் கலங்குது சீனியர் அப்படின்னு அப்படியே கோட்டை இழுத்து பிடிச்ச ஒரு நெஞ்சுக்குள்ளே அப்படியே சாஞ்சிக்க, அவருக்கோ நெஞ்சில் சாஞ்சவங்களை அப்படியே அந்த இடத்துல பொத்தி வச்சு பாதுகாக்கணுங்கிற உணர்வு தோணுது. ஆனால் முடியாதே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் யாருக்கோ சொந்தமாக போகிறாங்கன்னு தோணும் போது அந்த கை உங்களை அணைக்காமல் டக்குன்னு கீழே போட்டுடுறாரு. ஸோ இப்படியே ஒரு வழியாக நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கும் வந்துடுறீங்க. ஸோ உங்கள் பெரிய ரெசார்ட்டில் 2 பேத்துக்கு ரூம் எடுத்திருக்கு. ஸோ நீங்கள் கப்புள்ஸ்ன்னு சொல்லி வந்தனால ஒரே ரூம் தான் எடுத்திருக்காரு. ஸோ நீங்களோ சீனியர் ஒரே ரூமில் 2 பேரும், சீனியர் பயப்படாதீங்க, அவங்கள ரேப் பண்ணுற ஐடியாலாம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் காமெடின்னு நினச்சி அதெல்லாம் பேச அந்த மனுஷனும் படுத்துறாளே அப்படின்ட்டு இருக்கவருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு கப்பல்ஸ்ன்னு சொல்லி ரூம் எடுத்ததுனால அவங்க வேறு கப்பல்ஸுக்கிட்ட ரெடி பண்ணுற மாதிரி உள்ளே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே போனது ஒரு நிமிஷம் நீங்கள் பயந்துடுறீங்க. சுகா பின்னாடி வந்து என்ன அப்படிங்க, என்ன சீனியர் இதெல்லாம் அப்படிங்க, அதுவா, அது நான் கப்பல்ஸ்ன்னு சொல்லி ரூம் எடுத்தனால எப்படி, ஆஹா, எனக்கு இங்கே ஒன்று தனியாக விடுறதுக்கு பயமாக இருக்குது, இது பெரிய ரூம் தான், என்னை நம்பி நீ இரு. ஐயோ சீனியர் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன நம்பி நீங்கள் இருக்கலாம். ஆமாம் சீனியர், இது என்ன இப்படி, அதான் சொன்னனே அவங்க ஃபர்ஸ்ட் நைட் நினச்சி. ஓ ஏன் சீனியர், அவங்களுக்கு அதை பற்றி எதாவது தெரியுமா? எதை பற்றி? அதான் சீனியர் கசமுசா பற்றி. இல்லை புரியல. ஐயோ போங்க சீனியர், சரியான அம்பி நீங்கள், உங்களெல்லாம் கட்டிக்க போகிற பொண்ணு ரொம்ப பாவம். ஏம்மா அப்படி சொல்கிற, அன்றைக்கி தான் புண்ணியவதி இந்த, இன்றைக்கி இப்படி சொல்கிற. ஐயோ அது மற்ற விஷயத்துலாம் நீங்கள் சூப்பர், ஆனால் இந்த ரொமான்ஸில் நீங்கள் 0. ஆமாம் அது தெரிஞ்சுதா என்றைக்கோ அப்படின்ட்டு மனசெல்லாம் அந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நீ என்ன சொல்ல வந்த அப்படின்னு கேட்குறாரு. அதுவா சீனியர், நான்லாம் பக்தி படம் நிறைய பார்ப்பேன், நான் கூட சாமி படம் பார்த்துருக்கேன். ஐயோ அந்த சாமி படம் இல்லை சீனியர், இது வேறு சாமி படம், இந்த XXXன்னு ஒரு தளம் இருக்குமே, அதெல்லாம் நீங்கள் பார்த்ததே இல்லையா? வாட்? ஐயோ குரோம்குள்ளே அதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, உங்களுக்கெல்லாம் புக்கு மட்டும்தானே தெரியும், புத்தக புழுவாக இருந்தால் அப்படி தான் சீனியர், உங்களுக்கு தெரியாத இதெல்லாம் ஏன்ட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு யதார்த்தமாக சொல்ல. எது சொல்லி மட்டுமா இல்லை ஏதாவது ப்ராக்டிக்கலாக அப்படின்னு அந்த மனுஷன் ஒரு நிமிஷம் உங்கள் கிட்டே நெருங்க, டக்குன்னு என்ன பேசணும்னு இப்போ தான் புரியுது. அது அப்படின்ட்டு நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. அவரும் கிட்ட வர உங்களுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு அடிச்சுக்குது. உங்கள் மூஞ்சி கிட்ட வந்தவர் சும்மா பயந்துட்டியா அப்படிங்க. ஐயோ சீனியர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிச்சுட்டு படப்படன்னு அடிச்சுக்குது. நம்ம அவரை தள்ளலை, அந்த மனுஷன் கிஸ் பண்ண வந்தார் கிட்ட, நான் அவரை தள்ளி விடாமல் அப்படியே என்னென்னு உங்களுக்கே ஒன்றும் புரியல. ஐயோ சரியில்லை, நான் தேடி வந்தது ஆரியனை, அதை மைண்டில் வச்சுக்கடி, அவனை தான் பார்க்கணும், அவனை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பற்றி யோசிக்கக்கூடாது. டே ஆரியா நீ கனவுலையாவது வாடா அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்துறீங்க. உங்களையே அப்படியே சுகா கொஞ்சம் நேரம் உத்து பார்த்துட்டு இருந்துட்டு அந்த மனுஷனுக்கோ அப்படின்னு இருக்க ஒரு மாதிரி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, போய் சோஃபாவில் படுத்துக்கிறாரு. ஸோ அந்த நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே எழுந்ததுமே வேலையா, ஐயோ சீக்கிரம் போகலாம் ஆரியன் எங்கே கண்டுபிடிச்சிட்டிங்களா, எந்த இடம் அப்படின்னு நோயின்னு எந்த இதுலேருந்து கேள்வியாக கேட்க அவருக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுது, செம்ம கடுப்பாக வருது. ஒருத்தி கூட்டிகிட்டு போய் தான் விடுறேன்ட்டனடி, இன்னும் ஏன்டி என்ன சாவடிக்கிற அப்படின்னு இருந்தாலும் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி நடக்க பின்னாடி போகிறீங்க. ஸோ அவர் ஹோட்டலில் வந்துட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு போகிறாரு. நீங்கள் எங்கே சாப்பிடக்கூட வேணாமா அப்படின்னு கொஞ்சம் கோவமாகவே கேட்க, ஐயோ சாரி சீனியர் கோவப்படாதீங்க, இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டு அரியனை சீக்கிரம் பார்க்கணுங்கிற ஒரு ஆவல்.
பக்கத்துலேயே இருக்கிறேன், என்னோட லவ் உனக்கு புரிய மாட்டேங்குது, எவனோ ஒருத்தனுக்காக இந்த துடி துடிக்கிற அப்படின்ட்டு இருக்கு. ஸோ வேறு வழி இல்லை, சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் வந்து அப்படியே ஒரு வாங்கி கொடுக்க, சாரி சீனியர் அப்படிங்கிறீங்க, இட்ஸ் ஓகே சாப்பிடு அப்படின்னு சொல்ல, சார் 2 பேரும் அப்படியே வந்துட்டு சாப்பிட்றீங்க. சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு சரி போகலாம். இப்போ தான் என் ஃப்ரெண்ட்கிட்டேருந்து கால் வந்தது, அவன் தான் சொன்னான் ஒரு இடத்துல இருக்கிறதா. ஸோ அதுவும் தெரியல, போய் பார்க்கலாம், அங்கே இல்லைன்னா நம்ம அடுத்ததாக எங்கே ஏதாவது ட்ரை பண்ணலாம். சீனியர் கண்டிப்பாக இருப்பான் அந்த நாயை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்ப, சரி சரி அங்கே போய் பார்த்துக்கலாம் போகலாமா அப்படின்னு அப்படியே கேட்க, நான் ரெடி சீனியர் அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அங்கே ஒரு கார் எடுத்துகிட்டு அப்படியே 2 பேரும் போகிறீங்க. போகிற வழியெலாம் செம்மையாக இருக்க அந்த வியூலாம். ஐயோ இந்த ஊர் இவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் தெரியவே தெரியாது சீனியர். நான்லாம் எங்கள் ஊரை விட்டு எங்கேயும் வெளியே போனதில்லை சீனியர். முதல் தடவை வெளிநாட்டுக்கு வந்திருக்கேன், அது உங்கள் புண்ணியத்தில் சீனியர். சும்மா சொல்லக்கூடாது, நீங்கள் சூப்பராக உங்களை கட்டிக்க போகிறவ நிஜமாகவே கொடுத்து வச்சுவேன். ஐயோ ஒருத்தி கடுப்பை கிளப்பிக்கிட்டு அப்படி ஒன்று நடக்கும்போது பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ட்ரை பண்ணி அந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஸோ அந்த மனுஷனுக்கு ஒரே உள்ளுக்குள்ளே படன்னு இருக்க, ஹார்ட்லாம் அப்படியே வந்துட்டு ஹெவியாக அடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கதவு தந்துட்டு அவன் வரப்போகிறான். அந்த பையனை பார்த்ததும் அப்படியே அவன் கூட இவ போயிடுவா. நம்மளோட லைஃப் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, அவளுக்கு நம்மளை பற்றி எந்த ஒரு எண்ணமுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சேம் தாட் தான் உங்களுக்கும். என்னமோ தெரியல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு சொன்னதுலேருந்தே அப்படியே ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது, படன்னு அடிச்சுக்குது. சுகாவை அப்படியே திரும்பி பார்க்க, என்ன அப்படின்னு அந்த மனுஷன் பார்க்க, ஒன்றும் இல்லை சீனியர் அப்படின்னு திரும்பி உட்காந்துக்கிறீங்க. ஏதோ ஒன்று இவ்வளோ நேரம் ஆரியனை பார்க்கணுன்னு இருந்த பதட்டம் படபடப்பு அதெல்லாம் இல்லை. இப்போ அவனை ஏன் பார்க்கணுங்கிற மாதிரி எண்ணம், அவனை போய் பார்க்கணுமாங்கிற எண்ணம்லாம் தோணுது. ஏதோ மனசுக்குள்ளே ஓடுது. ரெண்டு என்ன சொல்லுவாங்களா, 2ஆம் கட்ட நிலை அந்த மாதிரி இருக்கீங்க. உங்களால் அவனை பார்க்கணுங்கிற எண்ணத்தையும் இது பண்ண முடியல. அதே மாதிரி சுகா இதுக்கப்புறம் இருக்க மாட்டார் லைஃப்லன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. ஏதேதோ எண்ணங்கள் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ ஏன்னா அந்த மனுஷன் இத்தனை நாள் உங்களுக்காக எத்தனையோ பண்ணியிருப்பார்ல, அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது யார் இப்படி பண்ணுவா, இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் பண்ணுறாரு அப்படிங்கிறது. அதையும் தாண்டி அவங்க அத்தை யார் என்னன்னு உங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ நேர்லேயே வந்து உங்ககிட்ட, ஏண்டி நீயோ ஒரு அனாதை, உனக்கு எங்கள் வீட்டு பையன் கேட்குதா அப்படி இப்படின்னு கொஞ்சம் காய்ச்சின்னு காய்ச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் சாதாரண இல்லையா, இந்த பாருமா யார் நீ, சும்மா தேவையில்லாமல் பேசாதா அப்படிங்கும்போது தான், நான் சுகாவோட அத்தடி அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிக்க, இங்கே பாருங்கள் சீனியரோட அத்தைங்கிறனால தான் மரியாதை கொடுக்குறேன், தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க, எனக்கு ஒன்றும் அவர் மேலே காதலும் இல்லை கத்திரிக்காவும் இல்லை, ஒழுங்காக போயிருங்க, தேவையில்லாதான் பேசிக்கிட்டு, அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டார், நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், தேவையில்லாமல் எதுக்கு வந்து பேசுகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்ல, எது அவன் உன்னை சின்னதுலேருந்து லவ் பண்ணுறான்டி உனக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே உங்கள் மண்டக்குள்ளே ஓடுது. இந்த மனுஷன் நமக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு, இவ்வளோ லவ் பண்ணிவிட்டு நான் கேட்டேங்கிறதுக்காக இன்னொருத்தனை கூட்டிகிட்டு வந்தும் காட்ட வந்திருக்காரே அப்படின்னு நினைக்க அத்தையை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லி எப்படியும் அனுப்பி விட்ருப்பீங்க. அத்தையோ அவளை கட்டிக்க மாட்டா, என்னைக்காவது அவளாக சொல்லுவாள், அது வரைக்கும் ஒரு வேளை அவள் இவன்ட்டே சொல்லிட்டாப்புல தான் சோகத்தில் அலையிறான்னு வெளியில் சொல்லாமே அத்தை இருந்திருக்கும். ஸோ இங்கே அப்படியே வந்துட்டு உங்களுக்குமே அதான் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. சுகாவோட லவ் அவர் எந்த அளவுக்கு லவ் பண்ணார்னு அத்தை வந்துட்டு தெரிஞ்சு சொன்னிச்சோ தெரியாமல் சொன்னிச்சோ அவங்கள பிரிச்சு விடணும்னு சொன்னிச்சோ, ஆனால் அவங்க சொன்னதுலேயே ஒரு நல்லது மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளேயும் இப்போ அவர் பண்ணுறதெல்லாம் நினச்சி நேற்று நைட்டு உங்களோட எப்படி இருந்திருப்பாரு. ஸோ இவ்வளோ ஒரு மனுஷன் ஜென்யூனாக இருக்க முடியுமா நினைக்க உள்ளுக்குள்ளே ஒரு பிரளயமே நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ போகிறவனை பார்க்கணுமா கொள்ளுமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு வழியாக கார் வந்து நிற்கும் போது தான் சுயநினைவுக்கு வரீங்க. ஏதோ எண்ணத்தில் உழந்துட்டுருக்க நீங்கள் இந்த பக்கம் வந்து சுகா கதவை திறந்து உள்ளவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, அப்படின்னு பார்க்குறீங்க, இந்த வீடு தான் வா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. அது யோசிக்கிறீங்க, இவ்வளோ நேரம் குதிச்சுக்கிட்டு இருந்த, வீடு வந்துடுச்சு வா அப்படின்னு கூப்பிட்றாரு. உங்களுக்கு வர முடியலன்னு சொல்கிறவும் முடியல. அப்படின்ட்டு கையை பிடிச்சி அப்படியே இறங்கிடுங்க. ஸோ 2 பேரும் வாசக்க போய் நின்றுட்டீங்க. காலிங் பெல் அமுத்துறாரு. உங்களுக்கு அவங்க நிற்கவே முடியல. திரும்பி போயிடலாமா அப்படின்னு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்படியே கதை திறந்தா ஆரியன் அப்படியே ஒரு நிமிஷம் அவனை உத்து பார்க்குறீங்க. அவனும் உங்களை அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் சுகாவும் கையை கட்டி அதுவே தான் பார்த்து நிற்கிறாரு. அப்படியே இப்போது டாடி அப்படின்னு கூப்பிட்ற சவுண்ட் கேட்டு சுகா தூக்கத்துலேருந்து கண்ணை முழிக்கிறாரு. ஸோ சிந்தனையில் இருந்தவர் அப்படியே தூங்கியிருப்பார். நெக்ஸ்ட் டே மார்னிங்காக ஆயிடுச்சு. ஸோ அவர் பையன் எழுப்பி தான் அயான் குட்டி அப்படின்னு சுகா அப்படியே அயானை தூக்கிக்க, டாடி மம்மி இன்னும் கண்ணை முழிக்கலையா அப்படின்னு கேட்குறான். பாவமாக இருக்கு. அயானுக்கு இப்போ 5 years ஆயிடுச்சு. மம்மியை பார்க்கலாம் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ டாக்டர் வந்து சார் அவங்கள போய் பாருங்கள் அப்படிங்க.
அவருக்கு மனசேல இப்போ என்ன சொல்லுவோம், அவளுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, யாரை கேட்பாளோ அப்படிங்கிற பயம். ஸோ அந்த மனுஷன் அந்த பயத்திலேயே அப்படியே கதவை நாக் பண்ணிட்டு திறக்க, உள்ளே நீங்கள் கண்ணை மூடிட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஸோ மெதுவாக திறந்து உள்ளே வந்து வரும். அயானை அப்படியே பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பெட்டில் உங்கள் கையை அப்படியே பிடிச்சி ஹீரா அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்களும் மெதுவாக அப்படியே கண்ணை திறக்கிறீங்க. கண்ணை திறந்து அவர் அப்படியே பார்க்குறீங்க. அந்த மனுஷன் என்ன சொல்லுவீங்களோ அடுத்து அப்படிங்கிற மாதிரி பயத்தோடய பார்க்க டக்குன்னு உங்கள் கையை எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா இல்லையா, கமெண்ட்டை சொல்லிடுங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்கும் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டை பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.